இஸ்ரேலினுடைய எல்லை மீறிய தாக்குதல்களுக்கு எதிராக கத்தார் நாடானது அவசரமாக ஓஐசி என்று கூறப்படுகின்ற, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் எனப்படுகின்ற அமைப்பில் காணப்படுகின்ற 57 நாடுகளையும் 22 அரபு லீக்கினுடைய உறுப்பினர்களையும் சேர்த்து பாரியதொரு சம்மிட் ஒன்றினை நடத்தப் போகின்றது. கடந்த வாரம் இஸ்ரேல் தோஹாவில் உள்ள ஹமாஸ் அலுவலகத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அந்த நேரத்தில் ஹமாஸ் தலைவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் முன்மொழியப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்ற 48 பேரை விடுவிப்பதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் நடந்து கொண்டிருக்கின்ற போரை முற்றிலுமாக நிறுத்துவோம் என்ற திட்டம் காணப்பட்டிருந்தது. ஆனால் சமாதானம் பேசப்பட்டதாக அங்கே காணப்படவில்லை. அதற்கு மாறாக ஏவுகணை தாக்குதலே ஹமாஸ் இயக்கத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த தாக்குதலில் 5 ஹமாஸ் உறுப்பினர்களும் கத்தார் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் உயிரிழந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு இலக்காக தெரிவு செய்யப்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் உயிர் பிழைத்திருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இந்த தாக்குதலை ஏகமானதாக கண்டித்து அறிக்கையும் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயம். இப்போது நடைபெறப் போகின்ற இந்த உச்சி மாநாடு என்பது மிகப்பெரியது. இதில் ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி, பாகிஸ்தான் நாட்டினுடைய ஜனாதிபதி, மலேசியா நாட்டினுடைய ஜனாதிபதி என்று பல்வேறுபட்ட நாட்டினுடைய தலைவர்கள் பங்கேற்கப் போகின்றார்கள். இந்த உச்சி மாநாட்டில் குறைந்தபட்சம் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான கூட்டறிக்கை ஒன்று வெளிவரும் என்பது உறுதியாக தெரிகின்றது. இதன்போது ஒரு சில நாடுகள் இஸ்ரேலுடன் உள்ள தூதரக உறவுகளை குறைக்கலாம், அல்லது வர்த்தக தடை போடலாம், அல்லது புதிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆராயலாம் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலானது காசாவினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதியில் மட்டுமல்லாமல் ஈரான், சிரியா, லெபனான், யமன் போன்ற நாடுகளை தாக்கிவிட்டு இப்போது கத்தாரையும் தாக்கியுள்ளது. இதனை இப்படியே விட்டால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் அரசனை கடித்த கதையாகிவிடும் என்ற ஒரு நிலைமை தோன்றியிருக்கின்றது. முந்தைய காலங்களில் கத்தார் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு காணப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கின்ற காலப்பகுதிகளில் அந்த பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைகளில் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கத்தாரினால் அமெரிக்காவிடம் இருந்து புதிய பாதுகாப்பு தொழில்நுட்ப வசதிகள் கேட்கப்படலாம் என்று எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்ற போதிலும் அமெரிக்கா இன்னும் இஸ்ரேலை ஆதரித்துக் கொண்டே இருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நாளை நடைபெற போகின்ற இந்த உச்சி மாநாட்டில் என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த உச்சி மாநாடு சம்பந்தமாக அங்கு எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்பாக செய்திகள் கிடைக்க பெற்றால் அதனை உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் நீங்கள் அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.